வணக்கம் மக்களே, நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வென்ச்சர் ரேஷியோல அளவு இல்ல 2Dல ட்ரையாங்கல் தான் வந்து பார்க்க போறோம். அதாவது முக்கோணங்கள்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கல் கிட்ட எப்படி அதுக்கான ஏரியா ஃபார்ம்ல வச்சு போட போறோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம வென்ச்சர் ரேஷியோல 3 பார்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சிருக்கேன், பாத்துருங்க. ஓகேவா? இப்போ ட்ரையாங்கல்ல பாத்தீங்கன்னா நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கல், ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கல், ஸ்கெலிடன் ட்ரையாங்கல், ஐசோலேட்டர் ட்ரையாங்கல் சொல்லிட்டு 4 ட்ரையாங்கல் இருக்கு. ஓகேவா? அதாவது செங்கோண முக்கோணம், சமபக்க முக்கோணம், அசமபக்க முக்கோணம், இரு சமபக்க முக்கோணம் சொல்லிட்டு நமக்கு 4 இருக்கு. இதுக்கான ஏரியா ஃபார்ம்ல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கான ஏரியா ஃபார்ம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/2. இது வந்து பேஸ்ன்னு சொல்லுவாங்க, இது வந்து ஹைட்னு சொல்லுவாங்க. ஸோ பி இன்டூ ஹெச். ஓகேவா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ஹாஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட்ன்றதா வந்துருக்கு. ஓகேவா? அப்ப இது பாருங்க, 3 பக்கமும் ஈக்குவலா இருக்கும், அதனால ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், சம பக்கம் முக்கோணம்னு சொல்லுவாங்க. ஸோ 3 பக்கமும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஏரியா ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஏரியா ஈக்குவல் டு √3a² / 4. ஓகேவா? √3a² / 4 தான் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளான ஏரியா ஃபார்முலா. இதுக்கு வந்து ஹைட்னு ஒன்று கேட்பாங்க. ஹைட் என்ன ஒன்றும் கிடையாது, √3a/2 தான் இதுக்கான ஹைட். ஓகேவா? ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுக்கு √3 × a/2 தான் இதுக்கான ஹைட் ஃபார்முலா. இப்போ ஸ்கெலிடன் ட்ரையாங்கிள் அப்படின்னா அசம பக்கம் முக்கோணம்னா 3 பக்கமும் டிஃப்ரெண்டான வேல்யூஸ் இருக்கும். ஏபிசின்னு சொல்லிட்டு 3 பக்கமும் சம்பந்தமே இல்லாம வேற வேற ஆங்கிள், அதாவது வேற வேற லென்த்ல இருந்துச்சுன்னா இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதுக்கு மட்டும் என்ன வரும்னா எஸ்ன்றது ஒன்று வரும். ஓகேவா? எஸ்ன்றது வரும். என்ன எஸ்ன்னா என்னன்னா செமி பெரிமீட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ a + b + c/2 படினா உங்களுக்கு எஸ்ன்றது கிடைக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணா, இதுக்கப்புறம் தான் ஏரியா ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். ஏரியா என்ன அப்படின்னா ஹெரான் ஃபார்முலான்னு சொல்லிட்டு தெரியும், நீங்க ஸ்கூல்லயே படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஹெரான் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க, ஒன்றும் கிடையாது, √S S - a S - b இன்டூ S - c எல்லாம் மல்டிபிள்ல எழுதிடும். ஓகேவா? எஸ்னானது செமி பெரிமீட்டர். இங்க இருக்கிற 3 அளவையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணா எஸ் கிடைச்சிரும். அதை என்ன பண்றோம், ஏரியாவில் பண்றோம். ஸோ √S × S - a × S - b × S - c. ஓகேவா? ஸோ இது புரிஞ்சா? இரு சமபக்க முக்கோணம் ஐசோலேஷன்னா 2 பக்கம் ஈக்குவலா இருக்கும், 3ஆவது பக்கம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேவா? இதுக்கான ஏரியா ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஏரியா ஈக்குவல் டு h √a² - h². ஓகேவா? பார்க்கதான் அப்படி நிறைய இருக்க மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. 1 2 3 4 5 இது 5 ஃபார்முலா தான். ஓகேவா? இது உங்களுக்கு தெரிய போகுது. 3த்தையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணி ஸ்கொயர் ரூட்ல S - a S - b போட போறீங்க. இதுவுமே உங்களுக்கு தெரியும், ஃபேமஸான ஃபார்முலா. 1/2 பேஸ் இன்டூ ஹைட் போட்டீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்துற போது. ஸோ ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் மட்டும் அந்த √3 ஒன்று வரும். ஓகேவா? √3a/2 வந்துற போது. இங்க ஏரியான்னு வந்தாலே ²/4 வந்துற போது. ஓகேவா? ஸோ வேற என்ன உங்களுக்கு கஷ்டம் இருக்கு? இது புரிஞ்சுச்சா பக்காவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ட்ரபீசியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ட்ரபீசியம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது என்ன அர்த்தம்னா இப்படி இருக்கும். ஓகே, இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்படி இருக்கும். ஓகேவா? இங்க வந்து இப்படி ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே, இங்க ஏ பின்றது 2 பேரல் இருக்கும், அது வேற லென்த் இருக்கும், இது வேற லென்த் இருக்கும். ஓகேவா? இது இன்பிட்வீன்ல வந்து இங்க ஒரு ஹைட்னு சொல்லிட்டு போடுவோம். ஓகேவா? ஹைட்னு போடுவோம், தான் என்னது சரிவகம். ஓகேவா? இது ஏ, இது பி, இது ரெண்டுக்கும் இன்பிட்வீன்ல வந்து ஒரு ஹைட்ன்றது ஒன்று இருக்கும், அது ஹெச்னு சொல்லுவாங்க. அப்ப இதுக்கான ஏரியா ஃபார்முலா என்ன சார் அப்படி கேட்டீங்க அப்படின்னா, 1/2 ஹைட் இருக்கா, ஸோ இன்டூ ஹெச் இன்டூ a + b ரெண்டுத்தையும் கூட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சு. ஓகேவா? என்னது மேல ஏன்னு ஒன்று, உங்களுக்கு எப்பவுமே அந்த ஷேப் ஞாபகம் வந்துச்சுன்னா அந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, உங்களுக்கு டேரக்டா வந்துடும். ஓகேவா? a b ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ண போறீங்க, ஹைட் ஒன்று மல்டிப்ளை பண்ண போறீங்க, 1/2 முன்னாடி பண்ண போறீங்க. ஓகேவா? அவ்வளவுதான் ட்ரபீஸுக்கான ஃபார்முலா. ஓகேவா? ஓகேவா? அடுத்து இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாற்கரம் அப்படின்றது வந்து பார்க்க போறோம். ஓகேவா? நாற்கரம் அப்படின்றது வந்து பார்க்க போறோம். ஈக்குவலாவே இருக்காது, 4 பக்கமும் டிஃப்ரெண்டா இருக்கும். அதாவது ABCD அப்படின்னு சொல்லிட்டு 4 பக்கமும் டிஃப்ரெண்டா இருக்கும். இது என்ன ஒன்னே ஒன்று இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து டயகோனல் வந்து இருக்கும். ஓகேவா? ஒரே ஒரு டயகோனல். ஓகே, மூளை விட்டம்னு ஒன்று இருக்கும். ஸோ 2 டிஃப்ரெண்டான ஹைட் இருக்கும். ஓகேவா? இங்க H1 சொல்லுவாங்க, இதை H2 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? 2 டிஃப்ரெண்டான ஹைட்ஸ் இருக்கும், ஒரு டயகோனல் இருக்கும், 4 பக்கமும் டிஃப்ரெண்டான இது இருந்துச்சுன்னா நாற்கரம், குவாட்ரிலேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? குவாட்ரிலேட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, நாற்கரம்னு சொல்லுவாங்க. இதுக்கான ஏரியா ஃபார்முலா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏரியா ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கோ அதே தாங்க வந்து வரப்போகுது. ஸோ இங்க 1/2, இங்க H இருக்கா, இங்க நம்ம டயகோனல். ஓகேவா? மூளை விட்டம் வந்துட போகுது. இங்க a + b போட்டுக்கீங்களா, இங்க மல்டிபிள்ல H1 + H2 போட போறீங்க. ஓகேவா? H1 + H2 போட போறீங்க, அவ்வளவுதான் முடிச்சு. ஓகேவா? அப்ப சரிவகம் ட்ரபீசியத்துக்கான ஏரியா ஃபார்முலா என்னது, 1/2 H A1, அதாவது a + b போட போறீங்க. ரெண்டுமே டிட்டோ தான், இங்க H அங்க D, இங்க a + b, இங்க H1 + H2. அப்ப நம்ம எது ரொம்ப முக்கியமா இருக்கு, இந்த டயக்ராம்.
ட்ரபீசியம் சரிவகம்னா அந்த டயக்ராம் மைண்ட் செட் ஆயிடுச்சுன்னா ஃபார்முலாம் மனப்பாடம் பண்ண அவசியமே இல்லை, நம்ம டேரக்டாவே போட்டுக்கலாம். அதுவே குவாட்ரிலேட்டர் நாற்கரம்னா என்னது, ஒரே ஒரு டயகோனல் இருக்கும்போது 2 எச் இருக்கு போது, ஸோ 2 போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு நமக்கு டேரக்டா மைண்ட் செட் ஆகிடும். ஓகேவா? இப்போ அப்படியே நம்ம டேரக்டா சம்முல போயிடலாம். ஓகே, டேரக்டா சம்முல போயிடலாம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க, என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்னது, அடிப்பக்கம் 18 சென்டிமீட்டர் எனவும் உயரம் 12 சென்டிமீட்டர் அளவுகள் கொள்ள செங்கோணம் முக்கோணம். செங்கோணம் முக்கோணம் நமக்கு என்ன ஞாபகம் வரணும், இப்படி இருக்கணும் அர்த்தம். கரெக்டா? ஸோ இங்க பேஸ் இருக்கும், இங்க ஹைட் இருக்கும். என்ன சொல்றாங்க, பேஸ் நமக்கு 18 சொல்லிட்டாங்க, ஹைட் வந்து நமக்கு 12 சொல்லிட்டாங்க. அப்ப இதுக்கான ஃபார்முலா என்னது, ஏரியா ஈக்குவல் டு 1/2 பேஸ் இன்டு ஹைட். ஸோ 1/2 பேஸ்க்கான வேல்யூ என்னது 18, ஹைட் என்னது நமக்கு 12 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 1 2 சார் 2, 6 2 சார் 12 சொல்லிட்டு சொல்லுவோமா. ஸோ 18 இன்டு 6, ஸோ 6 8 48, பேலன்ஸ் 8, 1 6 6, 6 + 4 10. அப்போ 108 சென்டிமீட்டர் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஏதாவது டயக்ராம்லாம் போன அவசியம் இல்லை, உங்களுக்கு புரியுதுக்காக போட்டேன். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க ட்ரையாங்கிள் என்னன்னு பாருங்க, அதுக்கான ஏரியா ஃபார்முலா போட்டீங்கன்னா வேலை முடிச்சு. ஃபார்முலா தாங்க மெயின், இந்த ஃபார்முலா தான் மெயின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு. ஓகே, செகண்ட் கொஸ்டின் கவனிங்க, என்ன சார் இது இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் லார்ஜர்ன்றாங்க இன் ஏரியாவில். கொடுத்துருக்க 4த்துல எந்த ஏரியா வந்து லார்ஜர்னு சொல்றாங்க, இங்கிலீஷ் ஒன்றுல நான் சொல்றேன். ஓகே, இடம் பத்துல சொல்லிங்க வச்சிருங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் வெயிட் பண்ணுங்க. பின்னொரு பரப்பளவில் பெரியது எதுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்ப உங்களுக்கு 4 ட்ரையாங்கிளுக்கான ஃபார்முலா தெரிஞ்சதை இந்த கொஸ்டினே சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? இந்த கொஸ்டின் நீங்க இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணா உங்களுக்கு 4த்தையும் தெரிஞ்ச மாதிரி, 4 ட்ரையாங்கிள் தெரிஞ்ச மாதிரி. ஓகேவா? அடிப்பக்கம் 10 சென்டிமீட்டர், உயரம் 8 சென்டிமீட்டர் அர்த்தம். நமக்கு ஏரியா ஈக்குவல் டு 1/2 பேஸ் இன்டு ஹைட்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ 1/2 பேஸ் என்ன நமக்கு இதை எடுத்துலாமா, அதாவது 8 × 10 இருக்க போது. ஸோ 2 டிவைட் பண்ணினா நமக்கு 4 இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ 40 கிடைக்குது. அப்போ இதுக்கான ஏரியா வந்து ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஆனது நமக்கு 40 கிடைக்குது. ஓகேவா? இப்போ செகண்ட் ட்ரையாங்கிள் பாருங்க. ஸோ செகண்ட் ட்ரையாங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 12 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர், 13 சென்டிமீட்டர் பக்கங்களை கொண்ட முக்கோணம். அப்போ 3மே டிஃப்ரெண்டா என்னது அசம பக்கம் முக்கோணம், ஸ்கெலிட்டன் ட்ரையாங்கிள் சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண அப்படின்னா எஸ். ஸோ 3 இதுமே கூட்டுங்க, 3த்தையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணணும். கரெக்டா? ஸோ 12 13 கூட்டினீங்கன்னா நமக்கு 5 25 இருக்கும். 25 ஒரு 5 30. ஸோ 30 2ஆல் டிவைட் பண்ணா நமக்கு 15 கிடைச்சிச்சு. ஸோ எஸ் 15னா ஸ்கொயர் ரூட்டா ஏரியா வந்து நமக்கு என்ன தெரியும், எஸ் எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி தான் தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ எஸ் நமக்கு என்ன தெரிஞ்சிச்சுப்பா, 15 தெரிஞ்சிச்சு. ஸோ 15 மைனஸ் ஏ, 15ல் 12 போச்சுன்னா எவ்வளோ நமக்கு 3, 15ல் 5 போச்சுன்னா நமக்கு எத்தனை, 15ல் 5 போச்சுன்னா நமக்கு 10 வந்துட போகுது. ஸோ 15ல் 12 13 போச்சுன்னா நமக்கு 2 வந்துருச்சு. கரெக்டா? ஸோ பாருங்க, இது எந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கன்னா, நம்ம ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருந்தாலும் அந்த நம்பர் வந்து ஃபேக்டர் எழுதுங்க, பிரைம் ஃபேக்டர் பகாயன் ஃபேக்டர் எழுதுங்க. ஸோ 3 5 15 எழுதலாமா, இந்த 3 அப்படியே இருக்க போகுது. 10 வந்து 5 2s are 10 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். இந்த 2 வந்து அப்படியே இருக்க போகுது. கரெக்டாங்க? ஸோ இப்போ எதுலாம் 2 2 இருக்காலும் 1 1 எடுங்க. இப்போ 2 2க்கு நான் வந்து ஒரு 2 வெளியில் எடுத்துறேன், 2 3க்கு ஒரு 3 நான் வெளியில் எடுத்துறேன், 2 5க்கு ஒரு 5 நான் வெளியில் எடுத்துறேன். ஸோ அப்போ பண்ணுங்க, 2 5s are 10, 10 3s are 13 கிடைக்கும். அப்போ இதுக்கான ஏரியா வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 30 கிடைச்சிருக்கு. ரெண்டாவது ட்ரையாங்கிள் வந்து நமக்கு 30 கிடைச்சிருக்கு. இப்போ 3ஆவது 4 செக் பண்ணுறது நமக்கு எது பெருசு எது சின்னதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ 3ஆவது கண்டுபிடிங்க, 10 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள சமபக்க முக்கோணம். ஓகேவா? சமபக்க முக்கோணம்னா என்னது, ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் சொல்றாங்க. ஸோ ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் ஏரியா ஃபார்ம் என்னது, ஏரியா ஈக்குவல் டு √3a²/4. ஸோ √3 வந்துட போகுது, a², ஏ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 10 கொடுத்துருக்காங்க. அப்போ 10 ஸ்கொயர் பண்ணா நமக்கு 100 வந்துட போகுது. கரெக்டா? 10 ஸ்கொயர் பண்ணா 100 வந்துட போது. இங்க 4 போட போறோம். நிறைய பேர் என்ன பண்ணீங்கன்னா இது வந்து 4 டிவைட் பண்ணா 25 போடுவீங்க. ஆனா என்ன பாத்தீங்கன்னா √3 இருக்கு, √3யோட வேல்யூ நமக்கு என்னது 1.732 தெரியும். ஓகேவா? இந்த ஒரு வேல்யூ மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? முக்கோணத்துல இது அடிக்கடி வந்துட்டே இருக்கும். ஸோ √3 வேல்யூ மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, 1.732. ஓகேவா? ஸோ 1.732ல இங்க 2 0 இருக்கு. அப்ப என்ன ஆகும், 1 2 போச்சுன்னா 173.2/4 வந்துடும். ஓகேவா? ஒன்றும் இல்லைங்க, பாயிண்ட்க்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கு, நான் 100ன்றதுனால 2 டிஜிட் அந்த பக்கம் தள்ளி விட்டுனா 173.2ன்னு சொல்லிட்டு வந்துட போது /4 இருக்கு. ஸோ 4ஆல் டிவைட் பண்ணீங்க, 1 4s are 4, 4 4s are 16, 4 4 6 பேலன்ஸ் சொன்னா, ஸோ 3 4s are 12. ஸோ பேலன்ஸ் 1 இருக்கும், பாயிண்ட் வந்துட போது 3 4s are 12. அப்ப 43.3 கிடைச்சிருக்கு, 43.3. அப்ப இருக்கிறதுலே இதான் வந்து அதிகமா இருக்கு. இது 40, இது 30, 43, இதையும் செக் பண்றா நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க என்ன ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு.
செங்கோண முக்கோணத்தின் உள்ளடக்கிய பக்கங்கள் 3 சென்டிமீட்டர் மற்றும் 4 சென்டிமீட்டர் முக்கோணம்ன்றாங்க. ஓகேயா? செங்கோண முக்கோணம் ஏரியா ஈக்குவல் டு half into base into height. ஓகேவா? மோஸ்ட்லி இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டானா செங்கோண முக்கோணம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கேட்டானா கொடுத்துருக்க வேல்யூ ஏதாவது ஒன்று 2ஆல் டிவைட் பண்ணுங்க. இப்போ 1/2 4 3 இருக்குன்னா இங்க 2 தானே இருக்கு. ஒரு இதால் டிவைட் பண்ணா நமக்கு 2 தான் இருக்கும். அப்போ கொஸ்டின் படிக்கும் போதே இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒன்னுக்கு வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ இது 2 மட்டும் மல்டிபிள் பண்ணினா 2 3 சார் 6 வந்து ஓகேவாங்க. ஸோ அப்போ நமக்கு இங்க 6 தான் கிடைக்குது. அப்போ சொல்லுங்க இருக்கிறது வந்து பெரிய ட்ரையாங்கிள். ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். இங்க 40 30 43.3 இங்க 6 இருக்கு. அப்ப இருக்கிறது பெருசு. கொஸ்டின்ல பெருசு தானே கேக்குறாங்க. ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். எது சின்னதுன்னு கேட்டானா ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகே, தேர்ட் क्वेश्चन பாருங்க. if the perimeter of the equilateral triangle 30 cm then the area கேக்குறாங்க. ஓகேவா? அதோட பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சுற்றளவு கொடுத்துட்டாங்க. சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 30ன்ட்டாங்க. சுற்றளவு 30னா அதோட பரப்பு வந்து கேக்குறாங்க. ஓகேவா? சோ சால்வ் பண்ணுங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணா கண்ணா. அதான் ஃபார்முலா சொல்லியாச்சுல, சால்வ் பண்ணுங்க. என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க? சால்வ் பண்ணுங்க. ஓகே, அப்ப என்ன வந்து போகுது? சாரி. ஸோ பெரிமீட்டர் நமக்கு அந்த பெரிமீட்டர் தான் வந்து நமக்கு 30ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளான பெரிமீட்டர் நமக்கு ஃபார்முலா என்னது? இதுதானே வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். ஸோ ஏ ஏ ஏ அப்போ 3 ஜீக்குண்டான பெரிமீட்டர் சுற்றளவு. ஸோ அப்போ அந்த 3A தான் இந்த 30 அப்படின்னா ஏவோட வேல்யூ என்னப்பா 10 தெரிஞ்சிச்சு. ஓகேவா? ஏவோட வேல்யூ நமக்கு 10 தெரிஞ்சு. இப்போ ஏரியா கேட்கறாங்க. ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளான ஏரியா ஃபார்முலா என்னது? √3 into a²/4. ஸோ √3 வந்துட போகுது. ஸோ ஏவை ஸ்கொயர் பண்ணோம். ஏவோட வேல்யூ 10 ஸ்கொயர் பண்ணினா நமக்கு 100 வந்துட போகுது பை 4. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே √3 அப்படியே தான் இருக்கு. ஸோ அப்போ √3 கை வைக்காதீங்க. ஸோ 1 4 4 25 வந்து போகுது. அப்போ 25 √3 இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட். ஓகே, ஃபோர்த் क्वेश्चन கவனிங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு இந்த மாதிரி 3 பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க, 3 புள்ளிகள் கொடுத்தாங்கன்னா இது எப்படி சால்வ் பண்ணது பார்த்தீங்கன்னா இது மட்டும் ஒரு சூப்பரான ஃபார்முலா இருக்கு. இது கவனிங்க. ஒண்ணும் கிடையாதுங்க. ஏரியா ஈக்குவல் டு 1/2 x1 இருக்கா y2 மைனஸ் y3. ஓகேவா? அடுத்து x1க்கு அப்புறம் x2 போட போறீங்க. இங்க x2 இருக்குன்னா என்ன பண்ணணும்னா 2க்கு அப்புறம் என்ன வரப்போகுது y3 மைனஸ் y1 பிளஸ் x3. 3க்கு அப்புறம் என்ன வரப்போகுது 1. ஸோ y1 மைனஸ் y2. அவ்வளோதான். இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இது அடிச்சு நோக்கிடலாம். இதுல பாயிண்ட்ஸ் எப்படி எடுக்கணும்னா இது x1 இது y1, இது x2 இது y2, இது x3 இது y3. இப்போ அப்படியே டேரக்டா சப்ஸ்டிட் பண்ணாதான் வேலை. ஸோ 1/2 போட்டாச்சா? ஸோ x1ஓட வேல்யூ என்னது? x1ஓட வேல்யூ வந்து -5. ஸோ பிராக்கெட்ல ரெண்டுக்கு மைனஸ் பண்ணோம். y2 மைனஸ் y3. y2 என்னது -5 மைனஸ் y3ஓட வேல்யூ என்னது? y3 வேல்யூ 0 தான். y3 வேல்யூ 0 தான், போடணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ இது முடிஞ்சு. அடுத்து பிளஸ் x2ஓட வேல்யூ பிளஸ் x2 பிளஸ் 0ஓட எதை மட்டும் பண்ணாலும் 0 தானே ஆகும். அப்புறம் அது போகணும்னு அவசியமே கிடையாது. அப்போ நமக்கு போகணும்னு அவசியமே கிடையாது. இங்கே வேற நம்பர் தான் நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகும். ஓகேவா? அப்போ 0 × anything எல்லாமே 0 போகுது. அப்போ x3 வாங்க. x3 என்னது நமக்கு? x3 வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. x3 5. ஸோ y1 மைனஸ் y2. y1ஓட வேல்யூ 0 மைனஸ் y2ஓட வேல்யூ என்னது? y2ஓட வேல்யூ வந்து -5. ஸோ மைனஸ் பிளஸ் 5ன்னு மாறிட போகுது. ஸோ சிம்பிளை பண்ணி விட்டீங்கன்னா வேலை. ஸோ 1/2 மைனஸ் மைனஸ் பிளஸ் 5 5 are 25 பிளஸ் இங்க வந்து 0. அப்போ இங்க வந்து நமக்கு 5 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 5 5 are 25. ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு 1/2 25 நமக்கு 50ன்னு வந்துட போகுது. ஸோ 1 2 are 2 50னா 25. அப்போ இந்த கொஸ்டினான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஒண்ணுமே கிடையாது. இந்த ஃபார்முலா ஒன்றும் கிடையாது. x1 x2 x3 இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? 1 வந்துச்சுன்னா 2 3 போட போறீங்க. 2க்கு அப்புறம் 3 1 அடுத்தடுத்த காம்பினேஷன் மாதிரி எழுதுறோம். 1க்கு அப்புறம் 2 3 2க்கு அப்புறம் 3 1 அந்த மாதிரி எழுதுறோம். ஸோ x1 x2 x3 போட போறீங்க. 1க்கு அப்புறம் 2 3 2க்கு அப்புறம் 3 1 3க்கு அப்புறம் 1 2 அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த வேல்யூ தான் எது இதுக்கு நேரா இருக்குன்னு போடணும். ஸோ இந்த சிம்பிள் போகும். மைனஸ் இந்த பிளஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்ஸ் போடலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஏரியா ஆஃப் த லார்ஜஸ்ட் ட்ரையாங்கிள் தட் கேன் பி இன்ஸ்கிரிப்டட் இன் எ செமி சர்க்கிள். ஓகேவா? என்ன சார் செமி சர்க்கிள் ட்ரையாங்கிள்லாம் கேட்குறான். ரேடியஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன சார் பயங்கரமா இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? செமி சர்க்கிள்னா இதான் செமி சர்க்கிள். ஓகேவா? அதாவது 4 சென்டிமீட்டரை ஆரமாக கொண்ட அதான் ரேடியஸ் அரைவட்டத்தின் உள்ளமைந்த அரைவட்டத்துக்கு உள்ளமைந்த மிகப்பெரிய முக்கோணத்தை காண்கின்றாங்க.
ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு எப்படி இருக்கும், இதான் நமக்கு முக்கோணம்னு சொல்லலாம். அரை வட்டத்துக்குள்ள இதுதான் அந்த முக்கோணம் இருக்குது. ஸோ நல்லா பாருங்க, 4 சென்டிமீட்டர் ஆரமாக கொண்ட அரை வட்டம். அப்போ 4 சென்டிமீட்டர்னா என்ன, இங்கே தானே இருக்கும் சென்டரு. ஓகேவா? இங்கே தான் இருக்கும் சென்டர். அப்போ இங்கிருந்து நமக்கு இங்கே 4 சென்டிமீட்டர். அப்போ இங்கிருந்து இங்கே நமக்கு என்னதான் இருக்க போகுது, 4 சென்டிமீட்டர் அப்படிதானே இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அப்போ இது பாருங்க, நமக்கு இது எப்படி இருக்கு, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா மாறிடுச்சு. ஸோ நம்ம இதுதான் தெரியாது, இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கலாம், 1/2 பேஸ் இன்டு ஹைட். ஓகேவா? ஸோ 1/2 பேஸ் நமக்கு என்னது, இது பேஸ்ன்னு எடுத்துக்கலாம், இது ஹைட்னு எடுத்துக்கலாம். ஸோ பேஸ் நமக்கு என்ன வந்துட போகுது, 4 தான், ஹைட்டும் 4 தான். ஸோ 1 2 2 2 2 4 வந்து போகுது, 4 2 8ன்னு கிடைச்சிருக்கு. நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, இது வந்து 8ன்னு தெரிஞ்சிச்சு, இது நமக்கு 8ன்னு தெரிஞ்சு, சாரி இதுக்கான ஏரியா தெரிஞ்சிச்சு. இது மொத்தமான ஏரியா நமக்கு என்னது 8 அப்படின்னா இதுக்கான ஏரியா என்ன இருக்கும், சேமா தானே இருக்கும். அப்ப இது மொத்தம் நமக்கு 8, இது மொத்தம் 8 8 + 8 நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் போது 16. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, லார்ஜஸ்ட் ட்ரையாங்கிள்கான ஏரியா தான் கேட்டிருக்காங்க. இந்த ட்ரையாங்கிள் 8னா இதோட காப்பி தானே அங்க இருக்கு. ஸோ அப்ப இது 8 நம்ம பரப்பளவு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நான் இது நினைச்சிட்டா சாரி, இதுக்கான பரப்பளவுனா அப்ப இதுவும் நமக்கு என்னதான் இருக்கும், இது 8னா இது 8. அப்ப ரெண்டுத்தையும் கூட்டினா 16 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகேவா? எஸ்கியூ வரும், ஸ்கொயர் சென்டிமீட்டர் எஸ்கியூ வரும். ஓகே, ஸோ ஏ ஆப்ஷன் தான் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏரியா ஆஃப் த ட்ரபீசியம். ஏரியா ஆஃப் த ட்ரபீசியம் கொடுத்துருக்காங்க. ட்ரபீசியம் மட்டும் parallel sides are measuring 8 cm 10 cm ஹைட் வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ ட்ரபீசியம் நமக்கு சரிவகம்னா ஃபார்ம் என்னது, 1/2 ஹைட் இன்டு a + b, இதான் நமக்கு ஃபார்முலா. ஸோ 1/2 போட போறீங்க. ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 5 சென்டிமீட்டரு. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டுங்க, இங்கெல்லாம் a + b ரெண்டுத்தையும் கூட்டுங்க. 10 8 கூட்டினா 18, 10 8 கூட்டினா 18. ஸோ 1 2 2 9 2 வரப்போகுது. ஸோ 9 5 45 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவாங்க, ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரபீசியம் கொடுத்துட்டாங்க. ஏரியா ஆஃப் த ட்ரபீசியம் வந்து 960 சென்டிமீட்டர் கொடுத்து parallel sides கொடுத்துட்டாங்க. parallel sides என்ன அர்த்தம், இதானே ரெண்டு பக்கமும் சமமா இருக்கும். ஸோ ஏ வந்து 40 தான், இது வந்து 60 தான். இதுக்கான ஏரியா வந்து நமக்கு என்ன சொல்லிட்டாங்க, 960. உங்களுக்கு புரியுதா டயக்ராம் போடணும், நீங்க அப்படிலாம் போடணும் அவசியம் கிடையாது. ஓகேவா? த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த parallel sides, இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ்னா என்னது, இன்டைரக்டா வந்து அவங்க ஹைட்னா என்னன்னு கேட்குறாங்க. ஹைட் என்னப்பான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு சரிவத்தின் பரப்பு 960, அதன் இணைக்கரங்களின் பக்கங்கள் 40 மற்றும் 60 சென்டிமீட்டர் எனில் இணை பக்கங்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை காணுங்கன்றதால ஹைட் கேட்குறாங்க. ஸோ அப்போ ஏரியா கொடுத்து நமக்கு 1/2 ஹைட் தெரியாது, இன்ட்டு ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா நமக்கு 100 வந்து போகுது. ஓகேவா? ஸோ 1 2 2 இங்க நமக்கு 50 வந்து போகுது. ஓகேவா? 50 வரும்போது ஏரியா நமக்கு கொடுத்துட்டாங்க என்னன்னு சொல்லிட்டு 960 வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ 960 வந்து போட போறோம். ஸோ இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல். ஸோ நமக்கு என்னென்ன இருக்கு, இங்க 96 = 5h சொல்லிட்டு 5 இங்க எடுத்துன்னு வந்தீங்கன்னா h = 96 5ஆல டிவைட் பண்ணும். ஓகேவா? ஸோ 1 5 5, பேலன்ஸ் 4 இருக்கும், 46 இருக்கா. ஸோ 9 5 45, பேலன்ஸ் 1 இருக்கும். ஸோ புள்ளி வச்சா 0 போடலாம். ஸோ 2 வரப்போகுது. அப்போ 19.2. ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவாங்க, புரியுதா? ஸோ ஓகே, 8th கொஸ்டின் கவனிங்க. The height, the area of the trapezium are 12 and 102 சென்டிமீட்டர்ன்றாங்க. ஓகேவா? ஹைட் வந்து 12 தான், ஏரியா வந்து 102ன்னு சொல்லிட்டாங்க. ஒன் ஆஃப் த parallel side is 8 சென்டிமீட்டர், find the other side அப்படின்ட்டாங்க. ஒன்றும் இல்லைப்பா, இப்படி இருக்கா. ஓகேவா? இங்க ஹைட் கொடுத்துட்டாங்க, என்னது 12ன்ட்டாங்க. இதோட ஏரியா வந்து 102ன்னு சொல்லிட்டாங்க. ஒரு சைடு வந்து என்னவா கொடுத்துருக்காங்க 8னா, அப்ப இன்னொரு சைடு என்னன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்ப ஏரியா ஈக்குவல் நமக்கு என்ன வந்துருப்போது 1/2, ஹைட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 12. ஸோ ஒன்னு வந்து 8, இன்னொன்று வந்து எக்ஸ். அப்ப என்னன்னு கண்டுபிடி சொல்றாங்க. ஏரியா நமக்கு கொடுத்துட்டாங்க, என்ன கொடுத்துறாங்க, ஏரியா 102 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? 102ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ 1 2 2, 6 2 12 வரப்போகுது. ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணா 6 8 48 + 6x = நமக்கு 102ன்னு வந்துருச்சு. ஓகேவா? அப்போ 6x = 102 - 48. 102 - 48 இருக்கா. ஸோ 10ல் 4 போச்சுன்னா 6, 2ல் 8 போகாது. 2ல் 8 போச்சு போகுதுன்னா அப்போ என்ன பண்ணலாம், -6ன்னு போடலாம். அப்போ 60ல் 6 போச்சுன்னா 54ன்னு வரப்போகுது. ஓகேவா? 54
எக்ஸ் அந்த ஆறு வந்து மல்டிபிள் இருக்குது டிவைடிங் வச்சு தான் இங்கே வரப்போகுது. ஸோ 1 6 ஆர் 6 how many 6 ஆர் வந்து 54 9. ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். அதாவது இந்த எக்ஸ் வந்து வேல்யூ 9 கண்டுபிடிச்சோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஓகே 9th கொஸ்டின் கவனிங்க. The difference between the two parallel sides of a trapezium is 4. ஓகேவா? The parallel the perpendicular distance between them is 19. If the area of the trapezium is 475 cm, find the length of the parallel sides ன்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? ஒரு சரிவகத்தின் இணை பக்கங்களின் வேறுபாடு 4 சென்டிமீட்டர். இவளுக்கிடையேயான செங்குத்து தூரம் 19. சரிவகத்தின் பரப்பளவு 475. அதன் இணை பக்கங்களின் நீளங்களை காண்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேவா? இது வந்து ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்ல 2 செகண்ட் அடிக்கலாம். எப்படி சார் அப்படின்னா நல்லா பாருங்க. இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் வந்து 4ன்ட்டாங்க. ஓகேவா? பேரலல் சைட்ஸ்னா ஏக்கும் பிக்குமான டிஃபரன்ஸ் வந்து 4ன்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எதுக்குலாம் 4 டிஃபரன்ஸ் வந்து பாருங்க. இங்க 22 இருக்கு, இங்க 28 இருக்கு. ஸோ ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. 8ல 8 போச்சுன்னா 6ன்னு வருது. இங்க 25 இருக்கு, 25 இங்க டிஃபரன்ஸ் 0. இங்க வந்து 27 இருக்கு, இங்க 23 இருக்கு. இங்க வந்து டிஃபரன்ஸ் 4. இங்க 26, இங்க 22, இங்க 2 இருக்கு. ஓகேவா? இங்க வந்து என்ன கேக்குறாங்க? பேரலல் சைட்ஸ்ன்னு கேக்குறாங்க. அப்ப 27 - 23 தான் நமக்கு டிஃபரன்ஸ் 4ன்னு வரும். அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். வேற எதுவுமே நமக்கு வராது. ஸோ எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா? சார் இப்போ இதே மாதிரி 2 வச்சு என்ன சார் பண்ணணும்? அப்போ சால்வ் பண்ணி தான் ஆகணும். வேற வழியே கிடையாது, சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஓகே 10th கொஸ்டின் கவனிங்க. The sunshade of the window is in the form of isosceles trapezium whose parallel sides are 81 64. The distance between them height சொல்றாங்க. height வந்து 6. Find the cost of the painting the surface rate 2 ரூபாய் per square centimeterன்றாங்க. ஓகேவா? ஒரு கதிரொலி மறைப்பான் இரு சமபக்க சரிவக வடிவம் உள்ளது. அதன் இணை பக்கங்களின் அளவு 81 64. அதன் உயரம் 6 சென்டிமீட்டர் எனில் அப்பரப்பை என்ன சொல்றாங்க? வீதம் செலவு என்னன்றாங்க. 1 மீட்டர்னா கலர் அடி பெயிண்ட் அடி எவ்வளவு ஆகுன்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு ட்ரெபீசியம் ஃபார்முலா என்ன தெரியும்? நமக்கு ஏரியா ஈக்குவல் டு 1/2 ½ இன்டூ ஏ பிளஸ் பின்னு சொல்லிட்டு தெரிய போகுது. ஸோ 1/2 போட போறீங்க. ஹைட்டுக்கான வேலை என்ன கொடுத்துருக்காங்க? 6ன்னு சொல்லிட்டாங்க. ஏ பிளஸ் பி ரெண்டுத்தையும் போட்டுங்க. ஸோ 1 81 64 கூட்டினா 5 6 12 13 14. ஸோ 145. 1 சென்டிமீட்டருக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 1 சதுர கிலோமீட்டருக்கு 2 ரூபாவா? 1 சதுர சென்டிமீட்டர் 2 ரூபாய். அதை ரெண்டையும் இங்கே போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது சிம்பிளை பண்ணி விட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ சிம்பிளை பண்ணுங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் இங்கே 1 2 2 ஏன்னா இந்த 2 கூட கேன்சல் பண்ணிடலாம். அந்த 2 கூட கேன்சல் பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. இங்கே 3 2 6 இருக்கா? ஸோ 145 டபுள் பண்ணினா என்ன வந்துருக்கும்? 140 நமக்கு 280. ஸோ 290. அப்போ 3 × 290. ஸோ அப்போ 9 3s are 27. 7 எது முடியுது பாருங்க? 7. ஓ இங்கே 0 இருக்கு. 0 இருக்கா? எல்லாமே 7 தான் முடியுது போல. ஓகே. அப்போ 27 பேலன்ஸ் 2. 9 3s are 27 பேலன்ஸ் 2 இருக்கு. 2 3s are 6 6 + 2 8. அப்போ 870. ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஓகே 11th கொஸ்டின் கவனிங்க. Calculate the area of the quadrilateral. ஓகேவா? quadrilateral வந்துடும். whose length is 20 cm, whose perpendicular distance to the diagonal opposite vertices 7 and 10 ன்னு சொல்லிட்டாங்க. அப்பனா என்ன அர்த்தம்? quadrilateral ஃபார்முலா என்ன? நமக்கு ஏரியா ஈக்குவல் டு 1/2 டயகோனல் h1 + h2 ன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ 1/2 போட்டாச்சு. டயகோனல் ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு டயகோனல் வந்து நமக்கு 20 சொல்லியிருக்காங்க. ஹைட் வந்து ரெண்டுத்தையும் கூட்டிக்கோங்க. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு 17. ஸோ 1 2s are 2 10 2s are 20. அப்போ 170 இஸ் தி ரைட் ஆன்சர். 170 ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஓகே 12th கொஸ்டின் கவனிங்க. இஃப் த ஏரியா ஆஃப் த quadrilateral having 1 diagonal சென்டிமீட்டர் இஸ் 63 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்ட்டாங்க. ஓகேவா? ஏரியா கொடுத்துட்டு டயகோனல் கொடுத்துட்டாங்க. த லென்த் ஆஃப் த பர்பெண்டிகுலர் ஃப்ரம் த ஆப்போசிட் வெர்டிசஸ் that the diagonals are 5 cm then x cm அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸோட வேல்யூ வந்து கேட்குறாங்க. ஓகேவா? என்ன கேட்குறாங்க? குவாட்ரிலேட்டரோட 1 டயகோனல் கொடுத்துட்டாங்க. அதோட ஏரியா வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ ஏரியாவுக்கு நமக்கு என்ன தெரியும்? 1/2 × டயகோனல் × h1 + h2 சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ ஏரியா நமக்கு 63 கொடுத்துருக்காங்க. 1/2 அப்படி வந்துட போகுது. டயகோனல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டயகோனல் தான் 7 கொடுத்துருக்காங்க. 63 பரப்பளவு ஒரு நாற்கரத்தின்
மூளை விட்டம் 7ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ டயக்ராம் 7 எடுத்துக்கலாம். ஸோ ஒன் ஆஃப் த ஹைட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று 5னா இன்னொன்று என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்ட்டாங்க. ஓகேவா? ஸோ இங்கே 1 7s are 7, 9 7s are 63, 9 7s are 63. இந்த 2 எப்படி தள்ளி விட்டீங்கன்னா 9 2s are 18 வந்துடும் போது. இங்கே ரிமைனிங் எல்லாமே கேன்சல். ஸோ 5 + x. ஸோ x = 18 + 5 போச்சுன்னா -5. ஸோ 18ல் 5 போச்சுன்னா 13. ஸோ அப்போ எக்ஸுக்கான வேல்யூ 13. ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம்மில் ஓகே, குவாட்ரிலேட்டர் சம்மில் இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான சம்மு. சால்வ் பண்ணிடலாமா டக்குன்னு சொல்லிட்டு? ஓகேப்பா, குவாட்ரிலேட்டர் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? இது ஏ பி சி டின்னு இருக்கு. ஏபியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 13. சாரி, ஏபியோட வேல்யூ 13, பிசியோட வேல்யூ வந்து 12, சிடியோட வேல்யூ வந்து 9, பிடி வேல்யூ எவ்வளவா, சாரி ஏடியோட வேல்யூ என்னது, ஏடியோட வேல்யூ வந்து 14. ஓகே இருங்க. ஏபி பிசி சிடி வந்து 9, ஏடி வந்து 14. ஏடி வந்து 14 சொல்லிட்டாங்க. டயகோனல் பிடியோட டயகோனல் வந்து நமக்கு 15 சொல்லிட்டாங்க. ஓகேவா? இதுக்கான ஏரியா வந்து கேட்குறாங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா, இதை நம்ம என்ன பண்றோம்னா ரெண்டா பிரிச்சுக்கிறோம். இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிளா பிரிச்சு ரெண்டுத்தையும் கூட்டுறோம். ஓகேவா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் பாருங்க, ஏபிடி அப்படின்றது எடுத்துக்கிறேன் நான். ஓகேவா? ட்ரையாங்கிள் ஏபிடின்றது நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இது ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏபிடியோட ட்ரையாங்கிள்னு ஒன்று எடுத்துக்கிறோம். பிசிடின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இது என்ன பண்றோம்னா 3 வித்தியாசமான ட்ரையாங்கிள் என்ன அர்த்தம், ஹெரான் ஃபார்ம்ல வந்து பயன்படுத்தணும். ஸோ இங்க பாருங்க 13 14 15. இது ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிடும். ஏபிடி வந்து 13 14 15 இருக்கா, பை 2ஆல் டிவைட் பண்ணா நமக்கு எஸ்ன்றது கிடைக்கும். ஸோ 3க்கு 13 எடுத்துட்டா இல்லை 1 எக்ஸ்ட்ரா இருக்கு, இங்க 2 எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்ப 3 13 39 40, இங்க 2 எக்ஸ்ட்ரா இருக்கு. ஓகேவா? 41 42. அப்ப 42 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 21 கிடைக்கும். அப்ப எஸ்ஸோட வேல்யூ நமக்கு 21 கிடைச்சிருக்கு. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ், எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி. ஓகேவா? எஸ் மைனஸ் சி. இதை நம்ம சால்வ் பண்ணிட்டு போடும் இடம் பத்தல. ஓகே. ஸோ எஸ்ஸோட வேல்யூ என்ன, நமக்கு 21 தெரிஞ்சிருச்சு. இப்போ எஸ் மைனஸ் ஏ 21ல் 13 போச்சுன்னா நமக்கு என்னது, 8. ஓகேவா? 14ல் 8 21 போச்சுன்னா என்னது, நமக்கு 7, அடுத்து 6. ஏன்னா 13 14 பண்ணது நான் போனோன்னே குறைஞ்சிட்டே போக போகுது. ஓகேவா? ஸோ 21 நம்ம 7 3s are 21 எழுத போறோம். 4 2s are 8 எழுதுவோம். 7 வந்து 7 தான் இருக்கும். இது வந்து 2 3s are 6 எழுத போறோம். ஸோ இதெல்லாம் 2 வாட்டி இருக்கும், அது ஒரு வாட்டி எழுதி விட்டுருங்க. ஓகேவா? ஸோ 7 2 வாட்டி இருக்கு, நான் ஒரு வாட்டி எழுதிட்டேன். 3 ஒரு வாட்டி இருக்கு, இங்க 3 2 வாட்டி இருக்கு. ஸோ அதை 1 டைம்ஸ் எழுதிட்டேன். 2 பார்த்தீங்கன்னா இங்க ஒரு டைம் இருக்கு, இங்க ஒரு டைம் இருக்கு, அதுக்கு ஒரு வாட்டி எழுதிட்டேன். ஸோ 4 வெளியில எடுத்துட்டா நமக்கு 2 தான் கிடைக்கும். 4 வெளியில எடுத்துட்டா நமக்கு 2 தான் கிடைக்கும் போது. ஸோ 7 3s are நமக்கு 21, 7 3s are 21, 2 2s are 4. ஓகேவா? 2 2s are 4. ஸோ 84 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கான வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஒரு ட்ரையாங்கிள் வந்து 84 கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்த ட்ரையாங்கிளுக்கு போவோம். ஓகேவா? கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருக்கு, ஒரு குரூப் 1 கொஸ்டின் தான், கொஞ்சம் சுத்து வர மாதிரி டக்குன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? சால்வ் பண்ணிடலாம். ஒரே நிமிஷம் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பிசிடி. ஓகே, எஸ் ஃபார்ம்ல என்னது, எல்லாத்தையும் கூட்டுங்க. 12 9 15, 12 9 15 வந்துருச்சுன்னா நமக்கு பை 2. ஸோ இது வந்து நமக்கு 27 வரும்போது 9. ஸோ 36/2, 36 நமக்கு 18 கிடைச்சிருக்கு. கரெக்டா? எஸ்ஸோட வேல்யூ நமக்கு 18 கிடைச்சிருக்கு. இப்போ எஸ் மைனஸ் ஏ அதெல்லாம் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? எஸ் மைனஸ் ஏ அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ், எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி. ஓகேவா? எஸ் மைனஸ் சி. ஸோ எஸ்ஸோட வேல்யூ நமக்கு 18 தெரிஞ்சிச்சு. ஓகேவா? எஸ்ஸோட வேல்யூ நமக்கு 18 தெரிஞ்சிச்சு. ஸோ 18ல் 12 போச்சுன்னா எவ்வளவு, நமக்கு 6 வந்துச்சு. 18ல் 9 போச்சுன்னா எத்தனை, நமக்கு 9 தெரிஞ்சிச்சு. 18ல் 15 போச்சுன்னா நமக்கு எத்தனை, 3 தெரிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ 18 நம்ம எப்படி எழுதலாம், 9 2s are 18 எழுதலாம், 2 3s are 6 எழுதலாம். 9 அப்படியே இருக்க போகுது, இங்க ஒரு 3. ஓகேவா? ஸோ இதில் ரெண்டு வந்துருக்கா, அதில் ஒரு வாட்டி எடுத்து விட்டுருங்க. ஸோ 9 வந்து வெளியில, 2 9க்கு ஒரு 9 வெளியில எடுத்துருங்க.
2 2க்கு ஒரு 2 வெளியே எடுத்துருங்க. ஸோ 2 3க்கு ஒரு 3 வெளியே எடுத்துருங்க. ஸோ ஓகேவா? அப்போ 9 2 3 சார் 6 9 6 நமக்கு 54 கிடைக்கும். 54 ரெண்டுத்தையும் கூட்டினா 4 4 8 8 5 வந்து 13 138 இஸ் த ரைட் ஆன்சர். 138 ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவாங்க? புரிஞ்சிச்சா? ஒன்றும் கிடையாது. இது ஒரு வாட்டி கண்டுபிடிக்கும், இது ஒரு வாட்டி கண்டுபிடிக்கும். ஓகே சார் என்ன சார் இதெல்லாம் ஏன் சார் போடுறீங்க? இதெல்லாம் வருமானா திடீர்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுங்க, நீங்க சொல்லி தரலன்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி கேட்டாங்கன்னா ரெண்டு உடச்சு விட்டு தனியாக கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஒரு வாட்டி பார்த்து போது என்னங்க ஆக போகுது? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? கேட்டாங்கன்னா ஒரு மார்க் போகுதுல. ஓகே லாஸ்ட் கொஸ்டின். த ஏரியா ஆஃப் த ஃபீல்டு ஷேப் ஆஃப் ட்ரெபீசியம் மெஷர்ஸ் 1440. த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரலல் சைட் இஸ் 24. ஹைட் கொடுத்துருக்காங்க. அந்த ரேஷியோ ஆஃப் த பேரலல் சைட்ஸ் ஆர் 5:3 கொடுத்துருக்காங்க. தென் த லென்த் ஆஃப் த லாங்கர் பேரலல் சைடு சொல்றாங்க. நமக்கு தெரியும் ட்ரெபீசியம் இதான் இருக்குன்னு சொல்லிட்டு இது 5ன்னு சொல்லிட்டாங்க, இது 3ன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ் இது வந்து டூப்ளிகேட். ஒரிஜினல் பார்த்தோம்னா நம்ம எக்ஸ்ன்னு போட போறோம். இதுக்கான ஹைட் தான் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட் வந்து 24 கொடுத்துருக்காங்க. ஏரியா கொடுத்துருக்காங்களா, ஏரியா வந்து என்ன சொல்லிட்டாங்க 1440. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரெண்டு சைடு என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நல்லா பாருங்க. இங்க வந்து 5:3 இருக்கு. அப்ப 5ஓட மடங்காவும் 3ஓட மடங்காவும் தான் வரணும். சரி செக் பண்ணி போட்டுருவோம். இதெல்லாமே ஆட் பண்ணி போட்டுருக்காங்க, ரெண்டுத்தையும் வந்து கூட்டி போட்டிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம் பார்த்துருவோம். ஓகேவா? தனித்தனியாக கொடுக்கல, ரெண்டு சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஓகே போட்டலாமா? ஸோ அப்போ என்ன வந்துடும் போது நமக்கு 1/2 ஹைட்னா நமக்கு 24. ரெண்டுத்தையும் கூட்டணும், A + B ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு 8x வந்துருக்கும். கரெக்டா? ஸோ நமக்கு ஏரியா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 1440 கொடுத்துருக்காங்க. 1000 இடம் பத்தல, இந்த சைடு எழுதிக்கிறேன் 1440. ஓகே இங்க எழுதி நீங்க எழுதிங்க இடம் பத்தலன்னு சொல்லிட்டு ரெண்டும் ஒன்று தான். ஓகேவாங்க? ஸோ இங்க வந்து 1440 இருக்கு, இங்க 24 இருக்கு. நம்ம 12வது வாய்ப்பாடு அடிக்கலாமா? ஸோ 12வது வாய்ப்பாடு அடிச்சா இங்க வந்து 12, இங்க ஒரு 0 வந்த போது இங்க 2 டைம்ஸ் வருது. ஓகேவா? ஸோ மல்டிபிள் டிவைட் வந்து இந்த 2 கேன்சல் ஆகுது. ஓகேவா? அந்த மல்டிபிள் டிவைட் இந்த 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு 8x = நமக்கு 120 வந்திருக்கு. ஸோ 1 8 சார் 8 பேலன்ஸ் நமக்கு எத்தனை இருக்கு 4. ஸோ 5 4 சார் 40. அப்போ x = 15 கிடைச்சிருக்கு. x = 15 கிடைச்சிருக்கு. ஆனா கொஸ்டின் வந்து நமக்கு லாங்கர் எது பெருசா இருக்கோ அதோட கேட்கறாங்க. ஸோ இது ரெண்டுத்துல எது பெருசு 5x தான் பெருசு. அப்ப 5 × 15 நமக்கு என்ன வந்துரு போகுது 75 இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுச்சாங்க? ஸோ இதோட நமக்கு முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 2Dல நம்ம இது வரைக்கும் ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், ரோம்பஸ், பேரலோகிராமு, பார்ட் 3 வீடியோல வந்து சர்க்கிள், செமி சர்க்கிள், குவாட்ரேட்டர் சர்க்கிள், லென்த் ஆஃப் த ஆர்க் வந்து முடிச்சிருக்கோம். இப்போ இந்த பார்ட்ல பார்த்தீங்கன்னா ட்ரெபீசியம், ஓகேவா, நாற்கரம், குவாட்ரேட்டர் முடிச்சிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள், 4 டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து முடிச்சிருக்கோம். ஓகேவா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், ஐசோலேட்டர் ட்ரையாங்கிள், செலிட்டர் ட்ரையாங்கிள் சொல்லிட்டு 4 விதமான ட்ரையாங்கிள் வந்து எல்லா ஷேப்பும் முடிச்சிட்டேன். ஓகேவா? உங்களுக்கு இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுங்க. டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே உங்களுக்கு ஃபுல்லா வந்து முடிச்சிட்டேன். ஓகேவா? உங்களுக்கு கண்டிப்பா இதுல இருந்து எந்த மாதிரி மாடல் கேட்டா நீங்க போட்டுறீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். எல்லா ஃபார்மும் உங்களுக்கு வந்து நான் மெமரைஸ் பண்ணாக்கல எல்லாமே நான் புரிஞ்சுதான் பொறுமையா தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் எப்பவுமே போற ஃபாஸ்டா உங்களுக்கு போயிருக்க மாட்டேன். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் ஸ்லோவே நடத்திருப்பேன். கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போடுங்க. இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து மென்சுரேஷன் 3D, ஓகேவா? வால்யூம்ல எப்படிலாம் கேட்பாங்க, வால்யூம் சம்மந்தப்பட்டதுல கியூபாய்டு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். ஓகே ஸோ இத்தனை உங்களுடைய விடைபெறுது உங்கள் ரூபன். இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். பாய். ரீஸ்டார்ட் ரீஸ்டார்ட் ரீஸ்டார்ட். ஜீரோல இருந்து ஆரம்பி.